வணக்கம் உறவுகளே, நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். அதுபோல் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு கடவுளை கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்குறோம்னு சொன்னால், காலமே இப்போ 5:50 மணி. பருத்தித்துறை, அதாவது கிராமக்கோட்டு சந்தையிலிருந்து நாங்கள் இப்போ நெல்லியடி வரைக்கும் போய் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது காலமே 5 மணிக்கு நிலவரம் கொண்டு போய் பார்க்குறோம். இதில் வேறுங்க ஜிம் இருக்கிறால கொஞ்சம் கார் நிற்குது, சாப்பாட்டு கடைகள் எல்லாமே போட்டால் தான் இருக்குது. பாருங்கள், ரோட்டில் சன நடமாட்டமே இல்லை. வடம் சாரி அடின்னு சொல்கிறது. இதில் பாருங்கள், கடைகள் எல்லாமே பூட்டித்தான் இருக்குது. சரி, இப்படியே நாங்கள் இங்கால போகமாக இருந்தால் பாருங்க, இவ்வளோ தூரத்தில் ஒரு மோட்டர் சைக்கிளோ ஒன்றையுமே காண முடியல. எல்லா கடைகளும் பூட்டி இருக்குது. வீட்டு கதவுகள் கூடி 5:50க்கு பூட்டித்தான் இருக்குது. மற்றது என்னென்னு சொன்னால், இந்த காணொலியை பதிவு செய்கிற நாள் வந்து சனிக்கிழமை. பாருங்கள், சில பேர் நடந்து போயினோம், அதாவது பயிற்சிக்கு எக்ஸசைஸுக்கு நடந்து போயினோம். இல்லை சனிக்கிழமை என்றதால் வீட்டுக்கு ஏற்றுகள் திறக்கையிலே தெரியாது. அப்படி இன்னும் ஒரு சில தண்ணி எடுத்து நிற்கணும். பார்க்குறீங்கள் தானே, இன்றைக்கு சனிக்கிழமை கோழிச்சந்தை நடக்கிறது. அதுக்கு கூடி 5:50க்கு ஆக்கள் வேணும். இவர் ஐயா நடந்து போகிறார் பாருங்க. ஆனால் ஒரு மோட்டர் சைக்கிளும் வாகனத்தை இன்னும் காணையில். இப்போ நாங்கள் மந்திய சந்தைக்கு வந்துட்டோம். சரிதானே, பெட்ரோல் செட் கூடி 5:50க்கு திறக்கையில். ஆனால் இங்கே புத்தக கடை திறந்துருக்குது. பெட்ரோல் செட் பாருங்க, இங்கே 5:50க்கு இன்னுமே திறக்கையில். பஸ் கோட்டில் ஆக்கள் இருக்கணும். சரி வாங்க, அப்படியே போவோம். பார்த்து கொண்டு போனால் இங்கால மந்திய கண்ணியம்மன் கோயில் சந்தைக்கிட்ட வந்துட்டோம். இதில் பாருங்க, மந்திய கண்ணியம்மன் கோயில் சந்தை. இப்படி ஒன்று ஆட்டோ போகிற ஐயா போகிறார். இங்கே பாருங்க, சன நடமாட்டம் குறைவாகத்தான் இருக்குது. என்ன எப்படி இருக்குது காலமையில் இந்த காட்சியை பார்க்குன்றது நீங்கள் பதிவு செய்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இதுபோல் மற்ற நகரங்கள் இடங்களையும் உங்களுக்கு எடுத்து காட்டலாம். காலமை காட்சி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்க. மற்ற இந்த மாதிரி காட்சியெல்லாம் பதிவு செய்கிறத விரும்புகிறீங்கன்னு சொல்லுங்கள். இது மந்தியை சேர்ந்து இதால் அப்படியே போய் இடது பக்கம் திரும்பின மட்டும் இதால் போனோம்னா ஹாஸ்பிட்டல், மந்திய ஹாஸ்பிட்டல், அதாவது ஆதார வைத்திய சாலை பறிச்சுக்கிறோம். இப்படியே கடந்து போகிறோம்னு சொன்னால் மந்தியை தாண்டி நாங்கள் நெல்லியடி நோக்கி போகிறோம். இந்த ரோட்டு, அதாவது இந்த வீதி எதுன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதி. சரிதானே, யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதி. இது 2010 ஆண்டளவில் இந்த காப்பர் ரோட்டாக போடப்பட்டது. அதுக்கு முதல் அகலம் குறைவாக இருந்தது. பிரதான வீதியாக இருந்தாலும் ரோட்டு சீட் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து மிக விரைவாக அல்லது வேகமாக ஆட்டம் அசைவு இல்லாமல் பருத்தித்துறையிலேருந்து யாழ்ப்பாணம் போகக்கூடியான வீதி. சரிதானே, அப்படியே கடந்து போய்கொண்டிருப்போம். வாங்க, இப்படியே போனோம்னா இதுதான் மடத்தடி சந்தி. இதில் கொஞ்சம் ஆக்கள் நடமாட்டம் கூடவாக இருக்கிற மாதிரி தெரியுது. காலமே 5:50க்கு. ஆனால் பெரும்பாலும் பாருங்க, குறைவு தான் ஒப்பீட்டளவில். இதே நாங்கள் ஒரு 8 மணிக்கு பார்ப்போம்னு சொன்னால் இதில் சரியான சன நடமாட்டமாக இருக்குது. இரண்டா பிரதானமான வீதி, அதாவது வடமராட்சியையும் அதாவது வரிகாமம், அதாவது யாழ்ப்பாணத்தையும் இணைக்கிற பிரதான பாதை. ஆகவே யாழ்ப்பாணம் போய் வாராக்கள் எல்லாரும் இதால் தான் அநேகமான வாகனங்கள், மோட்டர் சைக்கிள்கள், வேலைக்கு போகிறாக்கள், தனியார் துறையோ அல்லது யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு போகிறாக்கள் யாராக இருந்தாலும் இந்த வீதியை தான் பயன்படுத்துகிறது அதிகம். சரிதானே, இந்த வீதியால் நீங்கள் இப்போ அது போய் பார்த்துருக்குறீங்களா? இங்கே நாங்கள் போய்கொண்டிருப்போம்னு சொன்னால், இப்போ நாங்கள் மாலசந்தி அண்மையில் வந்துட்டோம். மாலசந்தியில் வந்து சிறப்பு என்னென்னு சொன்னால், மாலசந்தி பிள்ளையார். சரிதானே, மாலசந்தி பிள்ளையாரை வந்து இதால் பூராக்கள் கும்பிட்டுட்டு போகிறோம். அது மாதிரி மாலசந்தியில் வைரவர் இருக்கிறார். அதுபோல் மாலசந்தி பிள்ளையார் காலையில் எல்லாரும் ஒரு பஸ் கூடி நின்று அதில் கும்பிட்டு தான் போயினோம். இன்னொரு அழகாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. இந்த காணொலியில் நான் உங்களுக்கு காட்டணும். ஒரு காணொலியில் கட்டாயம் காட்டுறேன். உண்மையில் பிள்ளையார ஒவ்வொரு உருவங்களில் செய்து வச்சிருக்கு. அது ஒரு சிறப்பு. இதுதான் மாலசந்தி, அதாவது மாலசந்தி சந்தி. ஒரு ரோட் வந்து யாழ்ப்பாணம் பிரதான வீதி, மற்றது உடுப்பட்டிக்கு போகுது, மற்றது வந்து அல்வாய்க்கு போகுது. சரிதானே, இந்த பாதையால் அப்படியே போகாமல் இருந்தால் இன்னும் ஒரு சொற்ப தூரத்தில் நாங்கள் நெல்லியடிக்கு போகிறோம். இது போகிறோம்னு சொன்னால் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பிரதேச சபை இருக்குது. பாருங்கள், இதுதான் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை. அநேகமாக கரவட்டி பிரதேச சபைன்னு சொல்லுவோம். முழுமையான பேர் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை கரவட்டி. சரிதானே, அந்த பிரதேச சபையை தாண்டி போகிறோம். பாருங்கோ, இப்படியே போக இதில் ஒரு ஐயா மோட்டர் சைக்கிளில் போய் கொண்டிருக்கிறார். காலாக கொண்டன இதில் ஒரு சைக்கிள் போகுது. இதே நான் நினைக்கிறேன், சில வேளையில் கிழமை, அதாவது வேறு இறுதி இல்லாத நாளாக இருந்தால்
இதே நேரத்தில் கொஞ்சம் சனம் நெரிசல் கூடவாக இருக்கலாம் என்று தான் எதிர்பார்க்குறேன். நான் இன்னும் ஒரு கிழமை நாளில் அதுவும் வேலை நாளில் திருப்பி ஒருக்கா போகிறேன். இது தனியார் வைத்தியசாலை, ரூபின்ஸ் தனியார் வைத்தியசாலை. இந்த அப்படியே போகிறோம்னா இன்னும் ஒரு 200-300 மீட்டர் தூரத்தில் வந்து நெல்லியடி சந்தி வரும். சரிதானே? நெல்லியடி சந்தியில் வந்து எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. வடமராட்சியில் இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். வடமராட்சி இல்லாமல் வெளியூர்லேயோ இல்லை இந்தியாவிலேருந்து பார்க்குறாங்களுக்கு நெல்லியடியில் ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது நினைக்கிற ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முதல் தான் அதாவது சிக்னல் லைட், அதாவது வீதி சமிக்கை இருக்குதானே அந்த லைட் வந்தது. அது காலமே 6 மணி வரைக்கும் தான் அந்த மஞ்சள் லைட் விட்டு இருக்குது. அப்போ அந்த டைம் நாங்கள் தான் வீதியை அவதானமாக பார்த்து கடக்கணும். 6 மணிக்கு பிறகு சிக்னல் வேலை செய்யும். அதை வச்சுக்கொண்டே நாங்கள் நோமலாக இன்னும் 6 மணிக்கு பிறகு ஆகலை பாருங்க போனால் தாங்க மஞ்சள் லைட் விட்டு குளிக்கணும். அப்போ இன்னும் 6 மணி ஆகலை. நாங்கள்லாம் நாட்கள்லேயே பார்த்து கடந்து போகணும். தண்ணியில் பார்த்தீங்களா வாகனம் இது ஒரு என்ன பவுசர், பெட்ரோல் பவுசர் போகுது. இதுதான் மத்திய பேருந்து நிலையம் நெல்லியடி நேரத்தில் பாருங்க. இதே ஒரு மதியத்திலேயோ அல்லாட்டி ஒரு வேறு நேரத்தில் பார்த்தா உண்மையில் கலகலப்பான ரத்த ஏற்பாடு நடைபெற இடம் பாருங்க. ஆள் நடமாட்டம் குறைஞ்ச மாதிரியே இருக்குது. வாகனங்களும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆள் நடமாட்டம் குறைஞ்ச இடமாகவே இருக்குது. இப்படியே கடந்து போவோமா இருந்தால் அடுத்தது பிரதானமான விடயம் நீங்கள் மக்கள் வங்கி இருக்குது, அதை விட தினேஷ் மேக்கர் இருக்குது, அதை விட பெட்ரோல் செட் இருக்குது, எரிபொருள் நிரப்பு நிலையம். இங்கே வேறு போலீஸ் நிலையத்தில் விசாக்கு காய்ச்சோடிச்ச லைட் போட்டிருக்கணும் இருக்குது. சரியானே? அப்படியே நாங்கள் என்ன செய்வோம், நெல்லியடி மத்திய சந்தையோடு வந்து இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம். அதுக்கங்கால நெல்லியடி நகரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய விடயங்கள் இல்லை. ஆகவே நாங்கள் இதோடு நிறைவு செய்கிறோம். என்னத்தை யாழ்ப்பாணம் வடமராட்சி கிராமக்கோட்டு சந்தையிலிருந்து நெல்லியடி வரைக்குமா